காமன் குட் என்று தனியாக ஒன்று இருக்கிறதா? ஏன் ராண்டன் பார்வையில் காமன் குட் மற்றும் ஆல்ட்ரூயிசம் 100 பேருக்கு நல்லது நடக்கும் என்றால் ஒரு மனிதனுடைய உரிமையை பறிக்கலாமா? பெரும்பாலான அரசியல் முடிவுகளில் நாம் கேட்கும் ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று, இது பொது நலனுக்காக. ஆனால் ஏன் ராண்ட் இங்கே ஒரு அடிப்படையான கேள்வி கேட்கிறார்? பொது நலம் என்றால் யாருடைய நலம்? ஏனென்றால் சமூகம் என்பது நம்மை தாண்டி தனியாக வாழும் ஒரு உயிரினம் அல்ல. நீங்கள், நான், ஒவ்வொரு தனி மனிதரும் சேர்ந்ததுதான் சமூகம். அப்படி இருக்க ஒருவரின் உரிமையை பறித்து மற்றவர்களுக்கு நன்மை கொடுத்துவிட்டு அதை எப்படி பொது நன்மை என்று சொல்ல முடியும்? ஐன் ராண்டின் வாதம் என்னவென்றால், காமன் குட் என்பது தனிநபர்களின் நன்மையிலிருந்து பிரிந்து தனியாக இருக்க முடியாது. சமூகத்தின் நன்மை இண்டிவிஜுவல் குட்டை விட உயர்ந்தது என்று நாம் சொல்ல ஆரம்பித்தவுடன் அடுத்த கேள்வி வரும். யாருடைய நன்மைக்காக யாரை சாக்ரிஃபைஸ் செய்யப் போகிறோம்? 10 பேருக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காக ஒருவருடைய உரிமையை மீறலாமா? 100 பேருக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காக 10 பேரை பலியிடலாமா? இங்குதான் காமன் குட் என்ற வார்த்தை ஒரு மாரல் பிளாங்க் செக்காக மாறும் அபாயம் வருகிறது. ஏனென்றால் சமூகத்தின் நன்மை என்று முடிவு செய்பவர் இறுதியில் ஒரு மனிதரோ ஒரு குழுவோ ஒரு அரசோ தான். இதிலிருந்துதான் ஐன் ராண்டின் அல்ட்ரூயிசம் மீதான எதிர்ப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். ராண்ட் பயன்படுத்தும் அல்ட்ரூயிசம் என்ற வார்த்தைக்கு பிறரிடம் அன்பாக இருப்பது, உதவி செய்வது, தொண்டு செய்வது என்ற சாதாரண அர்த்தம் இல்லை. அவள் எதிர்ப்பது செல்ஃப் சாக்ரிஃபைஸை ஒரு மாரல் டியூட்டாக மாற்றும் கொள்கையை. உனக்கு முடிந்தால் ஒருவருக்கு உதவி செய் என்பதையும், அவருக்கு தேவை இருக்கிறது, அதனால் நீ அவருக்காக சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டியது உன் கடமை என்பதையும் ராண்ட் ஒன்றாக பார்க்கவில்லை. முதல் ஒன்று வாலண்டரி, இரண்டாவது மோரல் அப்ளிகேஷன். அவள் எதிர்ப்பது இரண்டாவதைத்தான். அதேபோல மற்றவர்களை உன் நலனுக்காக சாக்ரிஃபைஸ் செய்வரையும் அவள் ஏற்கவில்லை. அவளுடைய பிரின்சிபிள் மிகவும் சிம்பிள். நீ உன்னை மற்றவர்களுக்காக சாக்ரிஃபைஸ் செய்யாதே, மற்றவர்களையும் உனக்காக சாக்ரிஃபைஸ் செய்யாதே. அதற்கு பதிலாக வாலண்டரி கோஆபரேஷன், வேல்யூ ஃபார் வேல்யூ, மியூச்சுவல் பெனிஃபிட். ஒருவரை ஒருவர் இண்டிபெண்டன்ட் இண்டிவிஜுவல்ஸாக மதித்து சுதந்திரமான எக்ஸ்சேஞ்ச் மூலம் இருவருக்கும் நன்மை கிடைக்கும் உறவைத்தான் ராண்ட் முன்னிறுத்துகிறார். இதனால் சமூகத்திற்கு நன்மை வராதா? வரும். ஆனால் அது ஒரு மனிதனை சாக்ரிஃபைஸ் செய்ய கட்டளையிடுவதன் மூலம் வரக்கூடாது. சுதந்திரமான மனிதர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்தி, உழைத்து, உருவாக்கி, மற்றவர்களுடன் வாலண்டரியாக எக்ஸ்சேஞ்ச் செய்யும்போது பலருக்கும் நன்மை கிடைக்கலாம். ஆனால் அந்த சோஷியல் பெனிஃபிட் என்பது கான்செக்வன்ஸ், அதை உருவாக்கும் அடிப்படை காரணம். தனிநபர் தனது வாழ்க்கையையும் தனது நலனையும் பர்சூ செய்யும் உரிமை. அதனால் ஐன் ராண்ட் சொல்வது சமூக நன்மை வேண்டாம் என்பதல்ல. அவர் கேட்பது, அந்த நன்மையை யாருடைய உரிமையை சாக்ரிஃபைஸ் செய்து உருவாக்கப் போகிறீர்கள்? உண்மையான நல்ல சமூகம் என்பது சிலரை பலியிட்டு மற்றவர்களை உயர்த்துவது அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனின் உரிமையையும் பாதுகாத்து அவர்கள் சுதந்திரமாக ஒன்றோடு ஒன்று கோஆபரேட் செய்யும் சமூகம். இதுதான் ஐன் ராண்ட் காமன் குட் மற்றும் ஆல்ட்ரூயிசம் பற்றிய அடிப்படை வாதம்.